ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பழம் நழுவி பாலில் விழும் சொல்லுவாங்க. ஆனா 2 கிரகத்தினுடைய சேர்க்கையால் பழம் நழுவி உங்களுடைய குடும்பத்துல விழப்போதுங்க. முக்கியமா ஒரு 5 துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமோக வருமானம், அதிரடி லாபம் கண்டிப்பா கிடைக்க போகுது. அது 2 கிரகத்தினுடைய சேர்க்கையால் 30 வருடங்களுக்கு பிறகு சேரப்போகின்ற இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கையினுடைய பலன்களை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல் 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் ரசனை தவறாம செலுத்துங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். அந்த ராகு உங்களுடைய கும்பராசியில உங்களுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலேயே இந்த 2026 நிச்சயமா அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைப்பதை துணிந்து தைரியமான முறையில சுதந்திரமான முறையில செய்ய முடியும். தடுப்பதற்கோ கெடுப்பதற்கோ யாராலும் முடியாது. ஓகேங்களா? சோ இதுல உங்களுடைய கும்பராசிக்கு 2ஆம் வீடான மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், குடும்பச்சனியாக அமர்ந்திருக்கிறார். அப்போ குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலமாக, குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கலகம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கரெக்டா இருப்பீங்க, நீங்க சம்பாரிச்சு முன்னேறணும்னு நினைப்பீங்க, நல்லா படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு குடும்பத்தினுடைய பிரச்சனையும் குடும்பத்தில் கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தடையாக இருக்கும். இந்த ஒரு சூழல்ல மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே பேரிச்சு அடைஞ்சு சனியோடு சேர்ந்து மீனராசியில் அமரப்போறாரு. இப்போ மீனராசிக்கு இந்த சனி பலம் வந்து சேர்னா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். ஏன்னா ஒரு முறை பேரிச்சு அடைஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்த மீனராசிக்கு அவர் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அவரோடு இப்போ சூரியன் சேர்க்கை, சனி சூரியன் சேர்க்கை எப்படி இருக்கும்? இந்த 2 கிரகத்துடைய சேர்க்கையால அதிரடியான திருப்பங்கள் கண்டிப்பா ஏற்படும் சதய நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில். ஏன்னா உங்களுடைய ராகுவை விட்டு தான் விலகி பிரிஞ்சு போறாரு இந்த சூரியன். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன விதமான நன்மைகள் முதலில் நடக்கும் அப்படின்னா, பழம் நழுவி பாலின் விழும் சொல்லுவாங்க. அந்த பழம் நழுவி இப்போ உங்களுடைய குடும்பத்துல விழப்போகுது. அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 7ஆம் வீடு சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். அவர் தான் 2ஆம் வீட்டுல சனியோடு சேர்ந்து அமர்றாரு. அப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் பல வருடங்களாக ஒரு அரசு வேலைக்கு அல்லது அதிகார பதவிக்கு அல்லது அரசியல் பதவிக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய நல்ல பலன் அதிரடியான முறையில் இப்போ கிடைக்க போகுது. அரசாங்கத்தால் வேலையோ தொழிலுக்குண்டான கடனோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வீடு மனை கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் சேங்ஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அப்படி அரசாங்கத்துடைய பணமானது ஏதேனும் ஒரு வழியில உங்க குடும்பத்துல வந்து விழப்போகுது. இது முதல் விஷயம். ஓகேங்களா? 2வது மிக முக்கியமா சனி பகவான் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12ஆம் வீடு. 4ஆம் வீடு சொத்துக்களை சொல்லும், 12ஆம் வீடு நம்ம வாழ்நாள் முடியும் போது எங்க நம்ம இறப்போம் சொல்லக்கூடியது. அப்போ மறைமுகமா சொந்த விட்டு சொல்லக்கூடியது. கும்பராசிக்கு 12ஆம் வீடு மகரம், அதற்கு அதுவே சனிவான் 2ல் அமர்ந்திருக்கிறாரு சூரியன் சேர்க்கை. அவோ ஒரு சொத்து தகராறு போய்கிட்டு இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, விவாகரத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, செலவழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த பிரச்சனை தீர மாட்டேது. ஆனா இந்த 2 கிரகத்துடைய சேர்க்கையால் மார்ச் 15க்கு பிறகு உங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் சாதகமாக பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரச்சனை முடிச்சுக்கோன்னு வாலண்டியா வரப்போறாங்க. அதான் பலன் நழுவி பாலின் விழும் சொல்லி. அப்படி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்துகள், குடும்ப தகராறுகள், சொத்து பிரச்சனைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தானா இப்போ சரியாக போகுது. ஓகேங்களா? அதனாலே உங்க குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கும். ஓகேங்களா? குடும்பத்துல ஒரு பகை பிரச்சனை கண்டிப்பா தீரும். ஸோ இது ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சூரியன் தந்தைக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம், சனிவன் மகனுக்கு காரகம் வைக்க, இந்த 2 கிரகம் ஒன்று சேர்ந்தா குடும்பத்துல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜோதிட விதி. அப்போ அது 2ஆம் வீட்டுல நடக்கிறதுனால உண்மைதான். ஸோ தந்தை மகனுக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஏற்படும். ஸோ அதுல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. ஆனா அதுவே தந்தையினுடைய தொழிலோ வேலையோ மகனுக்கு வர்றதுக்கும், பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில் வேலை
சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு அதிகம். அல்லது உங்களோட வயது மூத்தவர்கள், பெரியப்பா சித்தப்பா அல்லது மூத்த சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வேலை தொழில் அல்லது அவங்களுடைய பண விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நன்மையை கொடுப்பாரு. அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சகோதர சகோதரி ஸ்தானத்துல ஒருத்தவங்க பழகியிருப்பாங்க, இல்ல அப்பா ஸ்தானத்துல ஒருத்தவங்க பழகியிருப்பாங்க, அவங்களுடைய பதவியோ அவங்களுடைய ஸ்தானமோ அவங்களுடைய பொறுப்புகளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனா இருந்தாலும் அவர்களோட கருத்து வேறுபாடு இருந்தா அதை குறைச்சிக்கோங்க. அவங்கள நேரடியா பகைத்து கொள்ளாதீர்கள். சரிங்களா? ஏன்னா சாதகமான பலன் நடக்க போது நீங்க பகைச்சு சண்டை போட்டுக்காதீங்க. இதுல மட்டும் நீங்க தெளிவாக கவனத்தை. இப்போ படிக்கும் போது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கனால, ஏன்னா சதய நட்சத்திரமே உங்களுடைய நட்சத்திராவே ராகு தான். ஓகேங்களா? அவர் ஜென்மத்தில் 2ல சனி சூரியன் சேர்க்கை இருக்கனால கொஞ்சம் படிப்பு தேர்வு எழுதக்கூடிய டயத்துல உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாத டிராவல், பயணம், அலைச்சல் இதனால ஒரு டயர்னஸ் பரீட்சையில கோட்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுவே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம், ஸ்போர்ட்ஸ்ல நல்ல சக்சஸ் கொடுக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அந்த தருவாய் இருந்துச்சுன்னா நீங்க படிக்கும்போது நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இல்ல அரசு தேர்வுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அது கிடைக்கும், அதுக்கு சக்சஸ் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியம் கண்டிப்பா திடீர் திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவுகளோடு திடீர் திருமணம் நடப்பதற்கு சான்ஸ் இருக்கு. தந்தை வழி சொந்தத்தோடு திருமணம் நடக்கும், அதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர் காதல் அல்லது நல்ல ஒரு நபரா தெரியுறாங்க, நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு உடன்பாடு இருக்கு. இப்ப வாழ்க்கை துணை அமைறதுக்கு சாத்தியக்குறை உண்டு. ஏன்னா 7க்குரியவன் 2ல, ஏன்னா 7ல கேது பலம் வந்திருக்கிறாரு. திருமணம் தட்டி தட்டி போறவங்களுக்கு இந்த மார்ச் 15க்கு பிறகு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல டக்குன்னு வரணும் அமையும். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. மேலும் இந்த 2 கிரகங்களும் சனி சூரியன் 2 கிரகங்களும் இணைந்து நேரடி 7ஆம் பார்வையா கன்னிராசியை பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய கும்பத்திற்கு அது 8ஆம் வீடாக அமைகிறதுனால நிச்சயமா குறிப்பிட்டு மறைமுகமான சில வேலை தொழில் பார்க்குறீங்கன்னா அதுல கவனம் தேவை. அதே போல தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா போன்ற அவருடைய உடல்நிலையில கவனம் அக்கறை தேவை. அரசாங்கம் சார்ந்த பொருட்கள் உங்ககிட்ட இருக்குது, அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு, தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் கவனத்தோட நீங்க பாத்துக்கிறது நல்லது. கல்குவாரி, கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். பருத்தி ஆடை, ட்ரெஸ் மற்றும் ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஜவுளி சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வேற மதத்தவர்களோ வேற இனத்தவர்களோ பண ஆதாயங்கள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது. வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப சாதகம் இந்த சனி சூரியன் சேர்க்கை. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சில தீமைகளை செய்யத்தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது, மேல் அதிகாரி முதலாளிகளுக்கு உங்களுக்கு ஆகாது, சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால அதுல ஏதாவது சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியுதுன்னா, அறிகுறி தெரியுதுன்னா ஆரம்பத்திலே செக் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். சனி சூரியன் சேர்க்கையான இந்த ஒரு காலகட்டத்தில் கோயில் குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது உணவு தின்பண்டங்களை அந்த மீன்களுக்கு பொரியாகவோ அல்லது உணவாக இடும் பொழுது மிகப்பெரிய நன்மை நடக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வரையும் திருவடி சரணம்.